ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பேங்கிங் அவேர்னஸோட ஒரு முக்கியமான ஒரு டாபிக், ஓகேவா? ஸோ ரிலேட்டட் டு பேங்கிங் அவேர்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட், ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான், ஓகேவா? இப்போ நம்ம எப்படி ஏதாச்சும் ஒரு ஸ்கீமில், இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து கிசான் விகாஸ் பட்ரா, அதுக்கப்புறம் நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் இந்த எஃப்டி, ஆர்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேவா? இந்த பாண்ட் அப்படின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ இந்த ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட் அப்படின்றது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது. ஒரு பர்டிகுலர் டென்யூர் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டென்யூருக்கு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது. பட் வேரியஸ் பேஸ்ட் ஆன் பெஞ்ச் மார்க். இதுக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ ஒரு பேஸ் லைன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்குன்ட்டு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த பெஞ்ச் மார்க்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஓகேவா? அதுதான் ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட், ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பாண்ட் மாதிரி, அது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஓகேவா? அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சில பர்சன்டேஜ்னு இருக்கும் இல்லையா? அந்த பர்சன்டேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும், ஓகேவா? ஸோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும், ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட், ஸோ இது வந்து ரொம்ப சேஃப். இட் இஸ் சேஃப், லோ ரிஸ்க்கும் கம்மி, சூட்டபிள் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். யாராவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு அது சூட்டபிள், ஓகேவா? ஸோ இது யார் இஷ்யூ பண்ணுறான் இந்த பாண்ட் அப்படின்னா ஆர்பிஐ தான் இஷ்யூ பண்ணுறாங்க. இட் இஸ் இஷ்யூடு பை ஆர்பிஐ. ஆர்பிஐ தான் வந்து இதை இஷ்யூ பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா 1000 rupees மினிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் எந்த லிமிட்டும் இல்லை, எவ்வளோ வேணாலும் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ இயர்ஸ்க்கு நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா 7 இயர்ஸ்க்கு வந்து இது இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இவங்க ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அது என்ன பெஞ்ச் மார்க் அப்படின்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து NSE + 0.35%. ஸோ ஓகே, இப்போ NSE அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், ஓகேவா? ஸோ அது என்ன, ஒரு ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீமில் ஒன் ஆஃப் த சர்டிஃபிகேட் தான் அது, நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது. ஸோ அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதிலிருந்து 0.35% அதிகமாக வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, ஓகேவா? அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ப்ளஸ் 0.35 இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேரி ஆகும், ஃபிக்ஸ்டு இல்லை அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி ரிவைஸ் பண்ணுறாங்கன்னா எவ்ரி 6 months வந்து என்ன பண்ணோம்னா ஆர்பிஐ வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றுவாங்க, ஓகேவா? எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா அந்த என்எஸ்சியை வச்சு தான். என்எஸ்சிக்கு வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி மாறும், ஓகேவா? ஸோ இப்போ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா 6 months, எவ்ரி 6 months அப்படின்னு பார்த்தோம். அப்போது ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு இயர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜனவரி டு ஜூன் வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் காமனாக ஃபாலோ ஆகிட்டு வரும். அதுக்கப்புறம் ஜூலை டு டிசம்பருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், ஓகேவா? ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த டென்யூர் பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது. பட் வித்ட்ரா ஒன்லி பாசிபிள் யாருக்கு அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக மட்டும்தான். அந்த சீனியர் சிட்டிசன் அப்படின்றவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் லாக்இன் பீரியட், அவங்க ஏஜை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாக்இன் பீரியட் வச்சுருக்காங்க. லாக்இன் பீரியட் அப்படின்னா இப்போது ஜென்ரலாக எல்லாருக்கும் 7 years வரைக்கும் டென்யூர். இப்போ சீனியர் சிட்டிசன் இருந்துச்சுன்னா இப்போ அவங்களுடைய ஏஜை டிபெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் 5 years வரைக்கும் கண்டிப்பாக வந்து வித்ட்ரா பண்ண முடியாது, 5 yearsக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் சில அலோவ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ பட் ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெனால்ட்டி போடுவாங்க, ஓகேவா? லாஸ்ட்டு 6 monthsக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் வந்துச்சோ ஸோ அதுலேருந்து 50% வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெனால்ட்டி போடுவாங்க. நெக்ஸ்ட் இது வந்து டேக்ஸ் பே பண்ணணும். இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம டேக்ஸ் பே பண்ணால் போதும். இப்போது நம்ம 7 years டென்யூரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கோம் அப்படின்னு இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும், ஓகேவா? ஸோ சிம்பிளாக வந்து இதில் வந்து இப்போது
சேம் ஆஸ் எஃப்டி மாதிரி தான். பட் எஃப்டிக்கு என்ன, ஒரு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது. எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும். இப்போ நீங்கள் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், லாஸ்ட்டு 6 மந்த்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுச்சு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கும் செகண்ட் 6 மந்த்துக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து நமக்கு அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறுச்சு அப்படின்னா, ஒன்று அதிகமாச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும், இல்லை கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா என்எஸ்சி, நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுறது. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு ஒரு கொஷின் என்னென்னா, இப்போ ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, ஜூலை டு டிசம்பருக்கான இந்த பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சரையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல்.